வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கற்பனை திறன், அதாவது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் B.K. அசீம்தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோகம் தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீகம் மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், கற்பனை திறன் அப்படின்னக்கூடிய வார்த்தை நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸில், செல்ஃப் எம்பவர்மெண்ட் கிளாஸஸில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இந்த விஷுவலைசேஷன், கற்பனை திறன், இது நம்ம சாதாரணமாக இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸில் தான் கேட்டு வருகிறோம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த விஷுவலைசேஷன், கற்பனை திறன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. நம்மளோட டாபிக்ஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷுவலைசேஷன். ஏதாவது இமோஷன்ஸ், உணர்ச்சிகள்னால நம்மளோட உடலில் கூட அதோட பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இந்த இமோஷன்ஸ் வர்றதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம், மனதில் ஏற்படும் எண்ணங்கள். ஆனால் இந்த எண்ணங்கள் எப்படி ஏற்படுதுன்னா, இந்த எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாக வராமல் எண்ணங்களின் கூடவே இமேஜஸ், அதாவது பிக்சர்ஸ், இமேஜஸ் கூடவே அது நம்ம பிரெயின் ரீகால் பண்ணோம். நம்ம சில எபிசோட்ஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்னென்ன பார்க்குறோம், கேட்குறோம், அதெல்லாம் நம்ம மைண்டில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகி வருது, பதிவாகுது. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பதிவாகுதுன்னா, இதெல்லாம் இமேஜஸ் வடிவத்தில், படங்கள் மூலமாக, அதாவது அதிகமாக படங்கள் மூலமாக, ஈவன் ஸ்மெல்ஸ் இதெல்லாம் கூட ரெக்கார்ட் ஆகும். பட் நம்ம டே டு டே சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஒருத்தரோட பழகும்போ, பேசும்போ, அந்த அவங்களோட இமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஸோ பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த இமேஜஸ் எல்லாம் அப்படியே நம்ம மைண்டில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே வருது. அதனால் என்ன ஆகுனா, கொஞ்ச நாள் கழித்து, மேபி ஒரு வருஷம் முன்னாடி நீங்கள் யாரோடாவது இந்த மாதிரி பழகும்போ அவங்க கோவப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த இமேஜ், அவங்க கோவப்படும்போ அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்ததோ அது நம்ம மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஒரு 1 year 2 yearக்கு அப்புறம் அவங்கள பார்த்தாலும், இல்லை அவங்க ரிலேட்டடாக அந்த சிமிலர் டைப் ஆஃப் இமோஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இவங்களோட இமேஜ் உங்கள் பிரெயினில் அவர் உங்கள் மெமரியிலிருந்து உங்களுக்கு ரீகால் ஆகும். அந்த பதிவாக இருக்கிறத மறுபடியும் நமக்கு காட்டும். ஆமாம். ஸோ அது வரும்போது தான் அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த இமேஜஸ் கூடவே அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கூட ரீகால் ஆகிறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது இமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஹிப்னோதெரப்பிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதலாக, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அதை நம்ம ரீகால் பண்ணுறோம். அப்புறம் அந்த நேரத்தில் என்னென்ன இமேஜஸ் பார்த்தீங்க, ஒவ்வொருத்தரோட முகபாவங்கள் எப்படி இருந்தது, அங்கே சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தது, சீன்ஸ் எப்படி இருந்தது, இந்த இமேஜஸையும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஆகுன்னா, முதல்ல என்ன, இப்போது ஒரு கோவப்படும்போது நீங்கள் பயந்தீங்க, அந்த பயம் ஏற்படும்போது அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருந்தது, அது கூடவே அந்த ரூம் இப்போது ஒரு ரெட் கலரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட் கலர், அந்த முகபாவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மெமரியில் வரும். இப்போ இந்த இமோஷன்ஸை, இந்த கோபப்படும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பயத்தை மாற்றணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணோன்னா, அதை நம்ம ரீகால் பண்ணிவிட்டு அவங்களோட முகபாவத்தையும் மாற்றணும். அதே மாதிரி அந்த கலர்ஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால தான் இந்த மேஜர் சேஞ்சஸே நமக்குள்ளே ஏற்படுறது. அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவலைசேஷன் நம்மளோட நடத்தை, பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் மாற்றுவதற்கு மிக உதவியான ஒரு விஷயம், அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷுவலைசேஷன். ஸோ அதனால் இந்த விஷுவலைசேஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஓகே அவங்க சொல்கிறாங்க அங்கேயும் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு. ஏன்னா அதை வச்சு நம்மளோட கேரக்டர்ஸ், நம்மளோட பர்சனாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் பாசிட்டிவ் விதத்தில் மாற்றலாம். அது கூடவே நம்ம ரியல் லைஃப்லேயும் நமக்குள்ளே ஏற்படுகிற
அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், கோபம், அகங்காரம் இதெல்லாம் கூட மாற்றணும்னா நமக்கு அந்த ஒரிஜினலில் என்ன இமேஜ் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது. எல்லாராலையும் கற்பனை திறனை வளர்த்து கொள்ள முடியுமா? எல்லாராலையும் கற்பனை செய்ய முடியும், அதே மாதிரி விஷுவலைசேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுறோன்னா கற்பனைங்கிற வார்த்தையும் விஷுவலைசேஷன் என்ற வார்த்தையும் நிறைய முறை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். கற்பனைனா இமேஜினேஷன் சொல்கிறோம், விஷுவலைசேஷன்னா நம்ம பார்க்கும் திறன், அதாவது கண்ணை மூடியே பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாராலையும் விஷுவலைசேஷன் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் எல்லாராலையும் கற்பனை செய்ய முடியும். ஆனால் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கற்பனை செஞ்சாலும் சரி இல்லை விஷுவலைசேஷன் செஞ்சாலும் சரி, அதாவது கற்பனைன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் என்ன எப்படி சொல்லலாம்னா கற்பனை பண்ணுறவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்ப்பாங்க. நம்ம எப்படி டிவி கலர் டிவி ஒன்று இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, அதாவது இமேஜினேஷன். இமேஜினேஷன் அதாவது கற்பனைங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் விஷுவலைசேஷன் அதாவது பார்க்கறது கண்ணை மூடியும். இப்போ ரெட் ரோஸ் இருந்ததுன்னா ரெட் கலர்லேயே பார்ப்பாங்க சில பேர். ரெட் ரோஸ்னால் மனசில் இமேஜின் பண்ணிப்பாங்க, ஓகே ரெட் ரோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணாலும் சரி விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி ரெண்டோட எஃபெக்டும் ஒன்று தான். ஓகே. ஆனால் சில நேரம் சில இடங்களில் நம்ம படிச்சிருப்போம், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு விஷுவலைசேஷன் வரதில்லை, இல்லை எனக்கு விஷுவலைசேஷன் வரதில்லை, அதுக்காக நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், இல்லை யாருக்கிட்டையாவது போய் கற்றுக்கணும் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் எபிசோடு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது பர்சனாலிட்டியில் வந்து கூட நம்ம இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். யாரால் நல்லா விஷுவல் பண்ண முடியும், யாரால் கேட்க முடியும், அந்த மாதிரி. ஸோ இயற்கையாகவே வரக்கூடியதா இது விஷுவலைசேஷன்? சின்ன வயசுலேருந்தே பிறந்திருக்கிறதுலேருந்தே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை வந்து எனக்கு கற்பனை திறன் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லி கொடுத்தா வரக்கூடியதா? சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விஷுவலைசேஷன் ரொம்ப இயற்கையாகவே அமையுது. இந்த பர்சனாலிட்டியில் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு விஷுவலைசேஷன் ஈஸியாக வராது. ஆனால் அகெயின் இட் இஸ் எ லேர்ன்டு பிஹேவியர், அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனால் சில பேர் நம்ம சொல்கிறோம்ல உங்களுக்கு விஷுவலைசேஷன் வர மாட்டேங்குது, உங்களால் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனால் ரியலி ஸ்பீக்கிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே. நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களால் கற்பனை பண்ண முடியும். கற்பனை திறன் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டே உங்கள் வீட்டை பற்றி நினச்சி பார்க்க சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ரூம்ஸ் இருக்குது, எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்ன சோஃபா இருக்குது, என்ன கலர் இருக்குன்னு உங்களால் கண்ணை திறந்துக்கிட்டே உங்களால் பார்க்க முடியும், இமேஜின் பண்ண முடியும். ஓகே. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்தாலும் சரி கண்ணை மூடி வச்சாலும் சரி இமேஜஸ் அப்படியே பார்ப்பாங்க. ஓகே சோஃபாவா, ரெட் கலரா, ரூமான்னு. பட் அது ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அவங்கள ஏதாவது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லை பாசிட்டிவ் இமேஜஸ் அவங்க மைண்டில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை ஒரு இமேஜஸை விஷுவல் பண்ண சொல்லணும்னா அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அடுத்தவங்களாலையும் பண்ண முடியும், யாரால் கற்பனை பண்ண முடியுமோ அவங்களாலையும் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னால் பார்க்க முடியலையே, என்னால் கலர் பார்க்க முடியலையே, அந்த ரெட் கலராக இருந்தால் ரெட்டாக பார்க்க முடியல. எண்ணங்களின் பாஷைன்னு சொல்லலாமா? கற்பனை எண்ணங்களின் பாஷை தான். இருந்தாலும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும் சரி ஹிப்னோதெரபிஸ்டாக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் உங்களால் கலர் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கண்ணை மூடி உங்களால் இமேஜின் பண்ண முடியுதுல்ல அது ஒரு ரெட் ரோஸ் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கூட எஃபெக்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரோன்னா இயற்கையாகவே இந்த ஒரு சக்தி எல்லாருக்குமே இருக்குது. நம்ம இப்படி சொல்ல முடியாது சில பேருக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்குது, சில பேருக்கு கிடையாது. இது ஒரு காட் கிஃப்டாக இருக்குது, இது ஒரு காட்லி கிஃப்ட். இது வந்து நம்ம நிறைய நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு, இன்னும் நிறைய விஷயங்களுக்காக இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது? நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட இமோஷன்ஸும் அதோட கனெக்ட் ஆகிருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், அதாவது இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் சொன்னோம், அதே மாதிரி நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் இருக்கு.
ஸோ இங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம மனசில் நினச்சிருப்போம் இது வந்து என்னால் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவாக இருக்கலாம். முதல்ல என்ன தாட்ஸ் வரும், ஐயோ நம்ம எப்படி போய் பண்ண போகிறோம், ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே ரூமில் உட்காந்துட்டு தனிமையாக உட்காந்து நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்டர்வியூ சீனை வந்து இமேஜின் பண்ணலாம். இமேஜின் பண்ணுறவங்க இமேஜின் பண்ணலாம், விஷுவலைசேஷன் பண்ணுறவங்க விஷுவலைசேஷன் பண்ணலாம். அப்படி இன்டர்வியூ போகிற மாதிரியும் அங்கே வந்து இன்டர்வியூஸ் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்கள் பிரெயினில் அந்த இமேஜஸ் வந்து பதிஞ்சிடும். ஸோ சில விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாத விஷயங்கள், அதாவது ப்ராக்டிக்கலாக செய்யணுன்னா அதுக்கு டைம் எடுக்கும். இங்கேருந்து அங்கே போனோம், அங்கே இருக்கிற பார்த்து நம்ம ட்ரை பண்ணுறது அந்த டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே நடக்க போகிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம், விஷுவல் பண்ணி பார்க்கலாம். அதனால் என்ன ஆகுன்னா பிரெயினுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அதுக்கு வந்து தெரியாது நீங்கள் இமேஜின் பண்ணிங்களா, விஷுவல் பண்ணிங்களா, இல்லை ரியல் லைஃப்பில் நடந்ததான்னு. நீங்கள் இமேஜின் பண்ணாலேயே அது நினச்சிக்கும் இது ரியல் லைஃப்லேயே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அந்த வித் இமேஜஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. அந்த இமேஜஸ் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆனதுனால நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு அந்த இனிஷியலாக இருந்த அந்த டவுட்ஸ், ஃபியர் வந்து இருக்காது. ஓகே. ஏன்னா பிரெயின் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, ஓகே நம்ம முதலே அட்டன் பண்ணிட்டோம், நல்லா தான் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இப்போது ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போது 10 feet ஜம்ப் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த 10 feet வந்து 11 feet மாற்றணும். 11 feet அவங்களுக்கு ஜம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரியல் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இந்த 10 feetலேருந்து 11 feet ஜம்ப் பண்ணுறது அவங்களால முடியாத விஷயமாக கூட இருக்கலாம். அப்போ என்ன பண்ணோன்னா அவங்க மைண்ட்லேயே அது ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது ரியல் லைஃப்பில் அவங்க நினச்சி பார்ப்பாங்க, ஐயோ 10 feet நான் வந்து 11 feet எப்படி ஜம்ப் பண்ணுறது, என்னால் 10 feet ஜம்ப் பண்ண முடியறது இல்லை, 11 feet நான் எப்படி பண்ணுவேன். ஸோ இது வந்து பிளாக்கேஜஸ் இருக்குது மைண்டில் வந்து அந்த மாதிரி டவுட் பட்டாலே வந்து தோல்வி அடைஞ்சிரும். அப்படி கிடையாது, டவுட்ஸ் இருந்தால் தோல்வி தான் அடைவாங்கன்னு கிடையாது. பட் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய ஒரு காட்சி இது வந்து அல்டிமேட் தோல்வின்னு கிடையாது. அவங்களோட முயற்சியில் ஒரு அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும் அந்த எண்ணங்கள் வரதுனால, என்னால் முடியுமான்னு. ஏன்னா நமக்கு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஒரு செயல் செய்யும்போது நல்ல விதத்தில் அதிக ஃபோர்ஸோட செய்யறதுக்கு நமக்கு ஒரு டெக்னிக் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இப்போ நம்ம இந்த 10 feet வந்து நான் 11 feet இனிஷியலாக என்ன டவுட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, என்னால் முடியுமா, அந்த ஒரு மேபி அவங்க பார்த்துருக்கலாம், யாராவது இந்த மாதிரி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணி முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, என்னால் முடியுமா, அவ்வளோ ஜம்ப் பண்ண முடியுமான்னு. அப்போ இவங்க என்ன பண்ணலான்னா மைண்ட்லேயே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து அந்த 10 feet வந்து 10 feetலேருந்து 11 feet ஜம்ப் பண்ணுற மாதிரி மைண்டில் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், கற்பனை பண்ணி பார்க்கலாம், விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். இதனால் என்ன ஆகும்னா அந்த பிரெயினில் வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த நியூரான்ஸ் எல்லாம் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். ஓகே இவங்க வந்து இந்த 10 feetலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கிறதுனால ரியல் லைஃப்பில் வந்து நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. இது வந்து நிறைய ரிசர்ச் கூட பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ விஷுவலைசேஷன் என்னக்கூடியது வாழ்க்கையில் நம்ம ஏதாவது வெற்றி காணணும்னா அது ஒரு டூலாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து விஷுவலைசேஷன் எப்படி வந்து உதவுது? இந்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் மனதிற்கும் தொடர்புகள் அதிகம். ஆமாம், மனதிற்கும் எண்ணத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், அந்த பாவனைகள் வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் இந்த பாவனைக்கெல்லாம் காரணம் என்னது? நம்மளோட பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களோட சில பேரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்போ நினச்சிருக்காங்க நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் வேறு யாரையும் கிடையாது போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க என்ன செய்யலான்னா வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மைண்ட்லேயே அவங்க ஹஸ்பண்டை வந்து விஷுவல் பண்ணி பார்க்கலாம்.
இமேஜின் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க நேரில் சொல்ல முடியாத விஷயங்களை வந்து மனசுக்குள்ளேயே சொல்லலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த மனசில் இருக்கிற அந்த சப்ரஸ் பண்ணியிருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக வெளியேற்றலாம். ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் ஹிப்னோதெரப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் இமேஜினேஷன் கிடையாது, விஷுவலைசேஷன் கிடையாது. இது வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அமைதியாக இருந்து ரிலாக்ஸாக இருந்து நம்ம ஒருத்தரை விஷுவல் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் போய் சேருது, நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிடுதுன்னு நம்ம ஹிப்னோதெரப்பியில் அது ஒரு பிலீஃப் இருக்கு. இந்த டெலிபதின்னு சொல்லுவாங்களே, அதான் இது டெலிபதின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், டெலிபதி பற்றி. ஸோ டெலிபதின்னு என்னன்னா, இப்போது நம்ம ஒன்று இங்கே நினைக்கிறோம், அதை ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்கள போய் அது ரீச் ஆகிடுறது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க எனக்கு ஃபோன் பண்ண நல்லா இருக்குமே, இல்லை யாராவது ஒருத்தரை பற்றி நினைக்கிறீங்க, ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும் என்ன ஆகும்னா நம்ம தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. எல்லா நேரத்தில் ஆகிறது இல்லை, ஆனால் டீப்பாக நினைக்கும் போது மட்டும்தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் விஷுவலைசேஷன் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி நினைப்பை பற்றி பேசும்போதும் சரி, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கான்சன்ட்ரேஷன். ஸோ நீங்கள் விஷுவலைசேஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் விஷுவல் பண்ணணும், இல்லை நான் இமேஜினேஷன் பண்ணுறதுல எனக்கு சக்ஸஸ் வேணும், இல்லை நான் திங்க் பண்ணுறது நான் என்ன நினைக்கிறேனோ அதை நடக்கணும், அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் சொல்லுங்கள், இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட் கருவி என்னன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் பவர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு நமது மனம் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, அவ்வளோக்கு அவ்வளவு இந்த சக்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒருத்தரை விஷுவல் பண்ணி சொல்கிறீங்கன்னா அந்த இமேஜ் அந்த தாட்ஸ் அவங்கள ரீச் ஆகுது. ரொம்ப ஃபோக்கஸாக இன்டென்ஸாக நீங்கள் யாரையை பற்றி திங்க் பண்ணுறீங்க, உடனே அந்த தாட்ஸ் அவங்கள ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இந்த விஷுவலைசேஷன், இந்த கற்பனை திறனுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்ஸ் டூல் நம்ம சொல்லலாம் இந்த கான்சன்ட்ரேஷன் பவர். கான்சன்ட்ரேஷன் சொன்னீங்க. கான்சன்ட்ரேஷன் பற்றி ஒருத்தரும் ஒரு விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் சைக்காலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன்னா என்ன? சைக்காலஜிக்கலி கான்சன்ட்ரேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது அதில் முழு ஈடுபாடோடு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுதான் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் கான்சன்ட்ரேட்டட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணோன்னா சைக்காலஜிக்கலாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட மைண்டில் இந்த வேஸ்ட் தாட்ஸ், அன்னெசரி தாட்ஸ், அடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி திரும்ப திரும்ப நினைக்கிறது, நடக்க போகிற உள்ள விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக நம்ம மனதில் இந்த எண்ணங்கள் கூடுதலாக இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன ஆகுனா இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாயிடுது. ஸோ கான்சன்ட்ரேஷன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா, டெவலப் பண்ணணும்னா முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நம்மளோட தேவையில்லாத எண்ணங்களை மனதிலிருந்து நீக்கணும். தேவையான விஷயங்களை யோசிக்கணும், தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் யோசிக்காமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். அப்புறம் நம்ம என்ன ஜாப் பண்ணுறோமோ அதை ரிலேட்டடாக நம்ம சிந்திக்கலாம். அதை விட்டுட்டு இது நடக்குமா நடக்காதா, எப்படி பண்ணுறது, ஏன் ஆச்சு, இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளோட எந்த வேலை செய்கிறோமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாயிடுது. அதனால் என்ன ஆகுனா நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் எக்ஸல் பண்ண முடியாது. நம்ம வந்து அதில் ஒரு தனித்துவம் வந்து காமிக்க முடியாது. ராஜயோக தியானத்தில் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் கற்பனை திறன் பற்றி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கூறுங்க. அதாவது ராஜயோகாவில் வந்துட்டு நம்ம முதல்ல கூட டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எதுனா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், குட் விஷஸ், குட் ஃபீலிங்ஸ். அதனால் என்ன ஆகுனா இந்த வேஸ்ட் திங்கிங், வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுது. இதனால் என்ன ஆகுனா நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் நம்ம மனம் முழுமையாக ஈடுபடும், நம்ம பாடியும் மைண்டும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகரிக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் கூடுறதுனால உங்களோட க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது கூட என்ன ஆகும்னா, ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் நீங்கள் அது நினைக்கிறீங்க, நான் இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த வேலை செய்ய போகிறேன்னு. ஸோ உங்கள் மைண்டில் வந்து இந்த நெகட்டிவ் வேஸ்ட் அன்னெசரி தாட்ஸ் இல்லாதனால என்ன ஆகுனா நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, ஸோ இட்ஸ் அ பவர் ஆஃப் விஷுவலைசேஷனில் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி மனசில் நீங்கள் வந்து அதை ஒரு ட்ரையல் பார்க்குறீங்க.
நான் இன்றைக்கி 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் போனோம். ஸோ உங்கள் மைண்டில் அந்த இமேஜ் ஓடிடுச்சு. அப்புறம் அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறது கூட இட்ஸ் அ வே ஆஃப் விஷுவலைசேஷன். ஸோ ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்கள் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வேஸ்ட் அன்னெசரி தாட்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஏன்னா வேறு எந்த ஒரு தாட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை விஷுவல் பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணுறீங்க. அதனால் அது வந்து உடனே அது ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், கற்பனை திறன் எல்லாருக்குள்ளே இருக்குது. அதை நம்ம சில பேர் யூஸ் பண்ணுறோம், சில பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதை யூஸ் பண்ணுறதால நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவு வெற்றி அடையலாம். ராஜயோகத்தில் வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாக நம்ம வந்து மனதையும் உடலையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் என்பதை பற்றி விளக்கம் தந்ததற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். கற்பனை திறன். நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவையெல்லாம் நம் மனதில் காட்சிப்படுத்தலின் மூலமாக பதிவாகின்றது. நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்மறை உணர்வுகள், கோபம், அகங்காரம் ஆகியவை நமது மனதிற்குள் காட்சிப்படுத்தல் மூலமாக பதிவாகி இருக்கின்றது. ஹிப்னோதெரபியின் மூலம் அந்த எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்றி நமது சுயத்தின் வளர்ச்சி மற்றும் ஆளுமை வளர்ச்சியை அதிகரித்து கொள்ளலாம். நம்மால் செய்ய இயலாத ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நம் மனதில் அடிக்கடி காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது அது நம்முடைய மூளையில் ஒரு கருத்துப்பதிவை ஏற்படுத்துகிறது. இதனால் நிஜ வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை நம்மால் செய்ய முடிகின்றது. ராஜயோக தியான பயிற்சியை பயிலும் பொழுது நமது மனதில் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் வராது. இதனால் நம்முடைய காட்சிப்படுத்தும் திறனை வளர்த்து கொள்ளலாம். ஓம் சாந்தி.